நல்லது. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே 7வது பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ரைட். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது பாடம். அதிலே முக்கியமா இன்றைய நாளிலும் கூட கடைசி 2 வசனங்கள், 4ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வசனங்கள். அப்ப நாங்க ஏற்கனவே கடந்த வாரங்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம், நம்மளுடைய இருதயம், அதே போல நம்மளுடைய வாய், அதே போல நம்முடைய கண் போன்றவற்றை குறித்து கவனமாக இருக்கும்படியாக கடவுளுடைய வார்த்தை எச்சரித்ததை, அதன் மூலம் நாங்க பெற்றுக்கொண்ட செய்திகளை நாங்க பார்த்திருந்தோம் இல்லையா? இன்றைய நாள் நாங்க கவனிக்கிறது அதை தொடர்ந்து வருகின்றதான வார்த்தைகள். அதாவது எங்களுடைய நடத்தையை குறித்ததான கவனம் தேவை என்பதை நாங்க பார்க்கிறோம். நம்முடைய நடத்தையை குறித்ததான கவனம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலப்புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்துல முக்கியமா உன்னுடைய நடையை, அதே போல உன்னுடைய வழிகளை என்ன செய்யமா சீர்தூக்கி பார் என்று சொல்லப்படுகிறது. ரைட். அந்த சீர்தூக்கி பார், ரைட், அவங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாங்க சீர்தூக்கி பார்க்கணுமா? சீர்தூக்கி பார்க்கிறோம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, உன்னை சுற்றி நோக்கி பார், ரைட், அல்லது உன்னுடைய வழிகளை என்ன செய்யணுமா நேராக்கு, ரைட். அதே மாதிரி சொல்லப்படுகிறது, நீ வழி தப்பி போகாதபடி, ரைட், தவறான வழிகளுக்குள்ளே உன்னுடைய கால்களை பாதங்களை நீ வைத்து உன்னுடைய வாழ்க்கை அவைகளுக்குள்ளே வழிநடத்தி விடாதபடிக்கு நீ கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு என்பதை அந்த சொல் நமக்கு காண்பிக்கிறது. சரியா? வாசிச்சோம் 27ஆம் வசனம், வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாகன்னு சொல்லப்படுது இல்லையா? ரைட். அப்ப வலது புறமும் இடது புறமும், ரைட், தீமைகள் நிறைந்திருக்கிறது என்பதை அந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. சரியா? அப்போ ஒரு நேர்வழியை காண்பிக்கிற வசனமானது வலது புறம் இடது புறம் இருக்கின்ற ஆபத்தையும் எங்களுக்கு காண்பிக்கிறது. அதான் 26ஆம் 27ஆம் வசனங்களை நம்ம பார்க்கிறோம். நேர்வழி ஒன்று இருக்கிறது, அதை நீ சீர்தூக்கி பார்த்து அந்த நேர்வழியில நீ நட, ரைட். அந்த வழிகள் உறுதியாக இருக்கட்டும், நிலைவரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல அடுத்த வசனத்தை என்ன வாசிச்சோம்? வலதுபுறம் இடதுபுறம் தீமை இருக்கிறது, அந்த தீமைக்கு உன்னுடைய கால்களை விலக்கணும் என்று நாங்க வாசிக்கிறோம். அப்ப தீமைக்கு நீ விலக்கி விட்டுட்டு நீ நேராக இருக்கின்ற, ரைட், வழியில நீ நடக்கணும் என்று இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ரைட். இப்ப பாருங்க, நாங்க நீதிமொழிகள்ல கற்றுக்கொண்டதை போல, அதே போல வேதாகமத்தில் நாங்க அநேக வசனங்களை நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்ப முக்கியமா முதலாவது நாங்க பார்க்க போறது இப்ப இந்த வலதுபுறம் இடதுபுறம் இருக்கின்ற அந்த தீமை, அந்த தீமையிலிருந்து எப்படி நீங்க காத்துக்கொள்ள வேண்டியதான கடவுளுடைய எச்சரிக்கை, ரைட், என்பதை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் சில வசனங்களின் மூலம். இப்ப பாருங்க, ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. இப்ப நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த வசனம் இருக்கு. சரியா? இப்ப வலதுபுறம் இடதுபுறம் இருக்கின்ற அந்த வழிகள் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, மாறி மாறி விகாரப்படுகின்ற ஒரு வழி, ரைட். வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிற தீமையான வழி. ஆகவே அவைகளை நீங்க விட்டுட்டு என்ன செய்வான், ஜீவ மார்க்கத்தை, ரைட், அந்த நேர் வழி, அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அந்த நேர் வழியை நீங்க என்ன செய்வான், அந்த ஜீவ மார்க்கத்தை நீங்க என்ன செய்வான், சிந்தித்துக் கொண்டிருங்கன்னு சொல்லப்படுகிறது. ரைட். அதே மாதிரி நாங்க முதலாம் அதிகாரத்தில் நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்திருந்தோம். அந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. அதாவது வலப்புறம் இடப்புறம் தீமைகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த தீமையை குறித்து பேசும் பொழுது இங்க நாங்க வாசிக்கிறோம் முதலாம் அதிகாரத்துல, என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. நீ நேர்வழியில போய்கொண்டிருக்கிற, ஆகவே வலதுபுறம் இடதுபுறம் இருக்கின்ற நயம் காட்டுகின்ற, உன்னை ஏமாற்றி உன்னை
திசை திருப்புகின்றதான காரியங்களுக்கு நீ சம்மதம் தெரிவிக்காதே. ரைட். அடுத்த வசனம், எங்களோடே வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையாக விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆகில். யாரு? நேர்வழியில எங்களை செல்ல விடாமல் வலது புறமும் இடது புறமும் தீமையாக இருக்கின்ற அந்த வழிகளிலே இருக்கின்ற நபர்களுடைய பேச்சு எப்படியா? ரைட். எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளு, நம்ம ரத்தம் சிந்துவோம், அதாவது கொலை செய்வோம். ரைட். நாங்க மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிப்போம். ரைட். அவர்களை அழித்து அவர்களுடைய பொருட்களை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். மற்றவர்களுடைய விலை உயர்ந்த காரியங்களை நாங்க கொள்ளையடித்து களவு செய்து நம்முடைய வீடுகளை நம்ம நிரப்புவோம். ரைட். நாங்க வந்து இப்படியான ஒரு தீமையான ஒரு தவறான குழுவோடு இணைந்து கொள்வோம் என்கின்றதான காரியம் நம்முடைய வலப்புறம் இடப்புறம் இருக்கின்ற வாழ்க்கை முறை. ரைட்டா? ஆனா கடவுளுடைய வசனம் சொல்லுது, பாருங்க அடுத்த வசனம், என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப அவர்களுடைய வழியில நீங்க நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்கணும்னு சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப என்ன வாசிச்சோம்? நீதிமொழிகள் 4:26, 27ல உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் நிலைவரைப்பட்டிருப்பதாக. அதாவது உன்னுடைய வழிகள் நேரானது, அந்த நேரான வழியை நீ நோக்கி பார்த்து நீ போய்கொண்டிரு. வலதுபுறம் திரும்புகின்ற வாழ்க்கை வந்து தீமையானது. அந்த தீமையான வாழ்க்கை வந்து ரைட் மோசமானது என்பதை நம்ம 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 16 வரைக்கும் நான் வாசிச்சேன். ரைட். ஆகவே சொல்லப்படுகிறது என்ன? இந்த வலதுபுறம் இடதுபுறம் இருக்கின்ற வழியில நீ திரும்பாம, ரைட், அவர்களுடைய பாதையில உன்னுடைய காலை நீ வைக்காமல், ரைட், உன்னுடைய காலை விலக்கி கொள்ளணும். நீ நேரான வழியில உன்னுடைய கால்களை நடத்தும்படிக்கு நீ எப்பொழுதும் முயற்சி செய்யணும் என்பதை ஆண்டவருடைய வசனம் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல கேட்கிறதாக இருக்கிறது. சரியா? இன்னும் அந்த வலப்புறம் இடதுபுறம் சாய்கின்ற அந்த வாழ்க்கை முறையை குறித்து பேசும் பொழுது இன்னும் சில வசனங்கள் பாருங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல 7ஆம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். சரியா? இந்த பாதையிலிருந்து உங்களுடைய கால்களை நீங்க என்ன செய்யணுமா? விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. ரைட்டா? சாலமன் சொல்றாரு. ஏன் விலக்கி காத்து கொள்ளணும்? இங்க சொல்லப்படுற மாதிரி அந்த வழியில செல்றவங்களுக்கு ரைட் சமாதானம் இருக்காதான். சரியா? அந்த வழியில செல்றவங்களுடைய வழிகள், அவங்களுடைய நினைவுகள்லாம் எப்படியாப்பட்டதா? அக்கிரம நினைவுகளாம். சரியா? அவங்க வந்து குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பொல்லாப்பு, தவறான காரியங்களை செய்யறதுக்கு, கடவுள் வெறுக்கின்ற காரியங்களை செய்யறதுக்கு எப்பொழுதும் தீவிரமாக செயல்படுகின்ற பாதை அது. எனவே அப்படியான வலப்புற இடப்புற பாதையிலிருந்து உன்னுடைய கால்களை நீங்க என்ன செய்யணுமா? விலக்கி காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, இப்ப பார்த்தோம், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த சில வசனங்கள்ல வலப்புறம் இடப்புறம் இருக்கின்ற தவறான வழிகள்ல இருந்து, அந்த கோணலான வழிகள்ல இருந்து, அந்த எங்களுடைய சமாதானத்தை கெடுக்கின்றதான வழிகள்ல இருந்து நீங்க வந்து என்ன செய்றீங்க? உங்களுடைய கால்களை காத்து கொண்டு உன்னுடைய வழிகளை சீர்தூக்கி பார். அதாவது நேரான வழியை நீ நோக்கி பார்த்து
நேரான வழியில நீ நடந்து போ என்று கடவுளுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப நேரான வழியில நடந்து போகணும்னு சொன்னா, இப்ப பாருங்க சங்கீதம் 17ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கிறோம். எது நேரான பாதை? ரைட்? அங்க வாசிக்கிறோம். என் காலடிகள் வழுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். சரியா? கடவுள் சொன்னாரு, அந்த அக்கிரம சிந்தை சமாதானம் இல்லாத வழியிலிருந்து உங்களுடைய கால்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. இங்க கடவுளுடைய தாசன் ஜெபிக்கிறார் எப்படி? ஆண்டவரே, என்னுடைய நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இதுதான் அந்த நேரான வழி. ரைட்டா? உங்களுடைய வழி ஸ்திரப்பட்டிருப்பதாக, ரைட், என்று சொல்லப்படுகின்ற அந்த நேரான வழி எது? உமது வழிகள், ரைட், என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதாவது கடவுளுடைய வழிகள் அதுவே நேரான வழி. அந்த வழிகள்ல என்ன செய்யவான்? உங்களுடைய கால், உங்களுடைய நடை ஸ்திரப்படணுமா, உறுதிப்படணுமா. சரி. அப்ப யோசிச்சு பார்க்கணும் நானும் நீங்களும். எந்த வாழ்க்கையில எங்களுடைய கால் நடை, எங்களுடைய வாழ்க்கை ஸ்திரப்பட்டிருக்கிறது? ரைட்? கடவுளுடைய வழிகளிலா அல்லது வலதுபுறம் இடதுபுறம் இருக்கின்ற அந்த மோசமான வழிகளிலா? இந்த வழிகள் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. எங்களுடைய வாழ்க்கையின் சமாதானத்தை, எங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை வலதுபுறம் இடதுபுறம் இருக்கின்ற அந்த வழி என்ன செய்யுது? கெடுக்குது. ஆனால் உமது வழிகள், தேவனுடைய வழிகள் என்ன செய்யுது? எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவேதான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, என்னுடைய கால் அடிகள், ரைட்டா, வலுவாத படிக்கு என்னுடைய நடைகளை என்ன செய்யுங்க ஆண்டவரே? உமது வழிகள்ல உறுதிப்படுத்துங்க சுவாமி, ஸ்திரப்படுத்துங்கள் என்று ஜெபிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப கடவுளுடைய வழிகளில் எமது நடைகளை நிலைநிறுத்துதல் அல்லது உறுதிப்படுத்தல், அதான் அந்த நேரான வழி. ரைட்? அந்த ஆராய்ந்து பார்க்க வேண்டிய, அந்த ஸ்திரப்படுத்த வேண்டிய வழி. ரைட்? அப்ப கடவுளுக்கு பிரியமில்லாத வழிகளில் இருந்து நாங்க விலகி, ரைட், அதே நேரத்துல வலதுபுறம் இடதுபுறம் இருக்கின்ற, அதாவது கடவுள் விரும்பாத வழிகளில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய கால் பாதங்களை, எங்களுடைய வழியை நாங்க விலக்கி நேரான பாதைகளில் நடக்கும்படி எப்பொழுதும் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரைட்? கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. உலகம் சிறுகவும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகவும் வேண்டும். அப்ப கடவுளுடைய அந்த நேரான வழிகள்ல நாங்க நடக்கும் பொழுது கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? பெருகுகிறார். ரைட்டா? கடவுளுடைய வழிகள்ல எங்களுடைய நடைகளை நாங்கள் நடத்தும் பொழுது கடவுளுடைய குணாதிசயம் எங்களுடைய வாழ்விலே பெருகுகிறது. சரியா? அப்ப அந்த நேரான வழிகளை, கடவுளுடைய வழியை விட்டு எங்களுக்கு சமாதானத்தை இல்லாமல் செய்கின்ற வலது இடதுபுறம் இருக்கின்ற உலக வழியில நாங்க போகும் பொழுது என்ன நடக்குது? கடவுள் அங்க பெருக மாட்டாரு. எங்களுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு எதிரான குணாதிசயங்கள் தான் என்ன செய்யும்? பெருகும். ரைட்? பெருமை, எரிச்சல், கோபம், சண்டைகள், விரோதங்கள், பகைகள், ரைட், கசப்புக்கள், சமாதானமின்மை, இது பெருகும். எப்ப? நேரான வழியை நாங்க தெரிந்து கொள்ளாமல், நேரான வழியில நாங்க ஸ்திரப்படாம, ரைட், எங்களுடைய கால்களை தவறான வழிகள், அதாவது வலது இடதுபுறம் இருக்கின்ற அந்த வழிகள்ல, ரைட், நாங்க நடக்கும் பொழுது அது எங்களுக்கு மோசமான சமாதானமின்மையை அது ஏற்படுத்தும். அநேக நேரங்கள்ல இடறி விழும்படி, ரைட், அதாவது கடவுளுடைய அந்த அன்பான, அந்த சந்தோஷமான வாழ்க்கையிலிருந்து நாங்க பின்வாங்கி போகும்படி அந்த காரியங்கள் சில நேரங்களில் நமக்கு உந்துதல் அளிக்கிறதாக இருக்கும். எனவே நேரான வழி, கடவுளுடைய வழிகள்ல நீங்க என்ன செய்யணுமா? உங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொல்லி நாங்க வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்து இப்ப பாருங்க, அந்த அப்படி கடவுளுடைய வழிகள்ல நடக்கும்படி அடிக்கடி கடவுளுடைய வசனம் நம்மை கேட்டுக்கொள்ளுகிறதுல சில வசனங்களை நான் இங்க எழுதியிருக்கிறேன். அதை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லப்படுகிறது. நேரான வழியில நடக்கும்படி இந்த வசனம் நம்மை அழைக்குது இல்லையா? ரைட்? அதாவது கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும்.
அந்த வழியை தான் இங்க தாவீது கேட்டார். என்னது? சங்கீதக்காரன், என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என்ன வழி? உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகின்ற, உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கின்ற அந்த வழி. அந்த வழிகள்ல என்ன என்ன செய்யுங்க ஆண்டவரே? நடக்க பண்ணுங்க என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நேரான வழி அது. ரைட்? அடுத்த வசனம் பாருங்க. ஜோஷுவால 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ஜோஷுவாவின் புத்தகத்துல வலதுபுறம் இடதுபுறம் நீங்க விலகி போகக்கூடாது. எதிலிருந்து? நேரான கடவுளுடைய கட்டளைகள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவங்களை விட்டு நீங்க விலகி போகாத படிக்கு என்ன செய்யுங்க? உறுதி பண்ணிக்கொள்ளுங்க, நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்? என்று சொல்லி ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்து யோசுவா 1:7 என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்ப வலது இடதுபுறம்னு சொல்றது கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகுறது. சரியா? ஆகவேதான் கடவுள் சொல்றாரு, நீ கடவுளுடைய வார்த்தையில நீ நடந்து கொள்ளு, கடவுளுக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளு, ரைட்? கடவுளுடைய கட்டளைகளின் படி நீ நடந்து கொள்ளு, ரைட்? என்று சொல்லி சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக என்று நீதிமொழிகள் 4:26 சொல்ற மாதிரி, ஏன் நாங்க அதுல நடந்து கொள்ளணும்? ரைட்? இங்க நாங்க பார்த்து கொண்டு வாரோம். ஆண்டவர் அதை கட்டளையிட்டு இருக்கிறார். ரைட்? ஆண்டவர் அந்த கட்டளையிட்ட அந்த காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். எங்களுக்கு சமாதானம், சந்தோஷத்தை அதுல வைத்திருக்கின்றார். அந்த நேர் வழி கடவுளுடைய வழிகள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து உபாகமம் 17:11 வசனம். அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு, அதாவது ஆசாரியர்கள், லேவியர்கள், கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் உனக்கு கற்றுக் கொடுக்கும் தீர்ப்பை விட்டு என்ன செய்ய வேணாமா? வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின் படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின் படியும் செய்ய கடவாய். சரியா? அப்ப தொடர்ந்தும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அடிக்கடி பாவிக்கிறார் பாருங்க. வலதுபுறம் இடதுபுறம் நீ என்ன செய்யக்கூடாது? விலகி போகக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் நீ சாயக்கூடாது. அப்ப என்ன சொல்ல வாராரு? என்ன கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். நேரான வழி, கடவுளுடைய வார்த்தையில் இருக்கின்ற வழியில நீ நேரா நட. ரைட்? கடவுளை மகிமைப்படுத்துகிற அந்த வழியில நேரா நட என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு உதாரணம் நாங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 7 முதல் 9 வசனங்கள்ல எங்களுக்கு தெரிந்த சம்பவம் யோசேப்பினுடைய சம்பவம். இதுல எப்படி யோசேப்பு வலது இடது புறம் சாயாமல், ரைட், எப்படி நேர் வழியில அவர் நடந்தார்ன்றது நல்ல ஒரு உதாரணம் இது, இல்லையா? வலது புறம் இடது புறம் சாய்கிற வழி எது? போர்த்திபாரின் மனைவி அழைக்கின்ற வழி. அவ ஒன்று வலது புறம் இருக்கிறா அல்லது இடது புறம் இருக்கிறா இருந்து தன்னுடைய யோசேப்பை தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி அழைக்கின்றவளாக அவ காணப்படுகிறார். ஆனா யோசேப்பு அந்த வலதுபுறம் இடதுபுறம் தன்னை அழைக்கின்ற, தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுகின்ற, தன்னுடைய இச்சைகளுக்கு தீனி போடுகின்ற அந்த பக்கமாக திரும்பாம, ரைட், மாறாக எப்படி நேர்வழியை நோக்கினார் என்பதை இங்க எங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது. சரியா? எப்படி நேர்வழியை நோக்கினாரு? அவர் சொன்னாரு, என்னுடைய எஜமானுக்கு நான் துரோகம் செய்கிறேன்னு சொன்னாரு. அதை அவர் உணர்ந்தார், இல்லையா? அவர் சொன்னார் அதுதான், இல்லையா? இந்த எகிப்து தேசத்துல எல்லா காரியங்களும் உன்னையும் அந்த அந்த அவருக்குரிய அந்த அதிகாரத்தையும் தவிர எல்லா விஷயத்தையும் என்னுடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார் என்னை நம்பி. எனவே நான் இப்படி ஒரு காரியம் செய்வேன்னு சொன்னா நான் அவருக்கு துரோகம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். சரியா? அப்ப அதுல காண்பிக்கிறது என்ன? அவரு ரைட், தன்னை நம்பி ஒப்படைத்திருக்கின்ற ஒரு காரியத்துல நான் உண்மையோடு செயல்படணும். அது நேர்வழி. அது கடவுள் எதிர்பார்க்கின்ற நேர்வழிய அவரு உணர்ந்து அந்த இடத்துல அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரியா? வலது இடது புறம் தன் ஆசையை தூண்டுகின்ற பக்கம் அவர் என்ன செய்யல?
தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தாம நேரான வழியை அவர் காண்பிக்கிறார். தன்னை நம்பி தன்னுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்திருக்கின்ற காரியத்துக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது என்பதை காண்பிக்கிறாரு. அதே நேரத்துல அப்படி நான் துரோகம் செய்வேன்னு சொன்னா அது ஒரு நன்றிக்கற்ற தன்மை என்பதையும் யோசேப்பு அந்த இடத்துல உணர்றார். அப்ப நான் துரோகம் செய்யக்கூடாது என்பதையும் நன்றி கெட்டவனாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதையும் எது காண்பிக்கிறது? நேரான வழி. ரைட்? அது நேரான வழியை, அதாவது கடவுளுக்கு உகந்த வழியை காண்பிக்கிறது. அதே மாதிரி பார்க்கிறோம், அவர் சொல்றாரு அந்த பெண்ணை பார்த்து, நான் உனக்கு உடன்பட்டு இந்த பெரிய பொல்லாப்ப நான் செய்தா என்ன செய்யறேன்? நானு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன்னு சொல்லி அவர் அறிக்கை செய்யறாரு அந்த இடத்துல. சரியா? அதுதான் நேரான வழி. சரியா? அப்ப எப்பொழுதும் யோசேப்பு பாருங்க இந்த சம்பவத்துல நேரான வழியை, அதாவது கடவுளுக்கு பிரியமான வழியை, ரைட், கடவுளுடைய வார்த்தையில் இருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ரைட் செயல்பட்டதை தான் நாங்க இங்க பார்க்கிறோம். இதுதான் நீதிமொழிகள்ல சொல்லப்படுகின்ற உன் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்கி விலக்கி விலக்குவாயாக என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை தான் யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம்? இங்க காணுகிறோம். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ரைட்டா அநேக நேரங்கள்ல வலதுபுறமும் இடதுபுறமும் நம்மை இழுக்கின்ற, அதாவது நம்ம நேரா கடவுளுடைய வார்த்தையின்படி வாழும்படி, கடவுளை மகிமைப்படுத்தும்படி, கடவுளுக்குரிய ஒரு பக்தி வாழ்க்கையாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையில கடவுளை மகிமைப்படுத்தி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை சூழ அநேக காரியங்கள், எங்களுடைய வலதுபுறம் எங்களுடைய இடதுபுறம் எங்களை இழுக்கின்ற, சரியா, நாங்க அந்த நேரான வழியில் இருந்து எங்களை திசை திருப்புகிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதிகம் உண்டு. ரைட்டா? அநேக எங்களை கவர்ந்து கொள்ளுகின்ற விஷயங்கள், ரைட், அநேக கடவுளை விட்டு பின்வாங்க செய்கின்ற காரியங்கள் நம்மை சூழ இடதுபுறம் வலதுபுறம் உண்டு இல்லையா? ஆனா இங்க நாங்க பார்க்கிறோம், அந்த வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தேவனுக்குரியதை நோக்கினதாக யோசேப்புடைய வாழ்க்கை அமைந்ததை நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? அவர் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய நடையை சீர்தூக்கி பார்த்து தன்னுடைய வழிகளை நிலைவரப்படுத்தி கொண்டவராக இருந்ததை நம்ம அவதானிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? இது இலகுவான ஒரு விஷயம் இல்லை இல்லையா? ரைட்? இப்படியாக அந்த நேர்வழியில நடக்க முயற்சித்ததுனாலதான் ரைட் யோசேப்புக்கு சிறைவாசம் கிடைச்சிச்சு, ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ரைட்? அந்த கடினமான பொய் குற்றச்சாட்டு, ரைட், இதெல்லாம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? நேர் வழியில, கடவுளுக்கு உகந்த வழியில நடக்க முயற்சி பண்ணினதுனாலதான். ரைட்டா? அப்ப கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுவது என்பது ரைட் இந்த உலகத்துல அநேக துன்பங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது என்பதையும் நம்ம அங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? ஆனால் மனசாட்சி அல்லது உள்ளான சமாதானம் என்ன? கடவுளுக்குள்ளாக சரீர ரீதியாக என்ன கடினங்களை, விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை அனுபவித்தாலும் மனசுல யோசேப்புக்கு தெரியும், நான் நேர் வழியில, நான் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் தேவனுக்கு உகந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் யோசேப்புக்கு அந்த சமாதானத்தை அதோட இருதயத்தில் அது கொடுத்திருக்கும் என்பது மாத்திரம் நிச்சயம் இல்லையா என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம். இப்ப பார்க்கிறோம் இங்க 143ஆம் சங்கீதத்துல 8 முதல் 10 வசனங்கள்ல அந்த நேர் வழியில செல்றதுக்கு வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஒரு சங்கீதக்காரன், கடவுளுடைய சங்கீதக்காரன் அந்த நேர் வழியில நடக்கிறதுக்கு விரும்புறதை ஜெபமாக வெளிப்படுத்துறாரு. சரியா? பாருங்க, அவர் சொல்றாரு 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ரைட்டா? கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சரியா? ஒரு கடவுளுடைய வழியில, கடவுளுக்கு உகந்த வழியில
வலது இடதுபுறம் சாயாம, ரைட், என் கால்களை காத்துக்கொள்ள விரும்புகின்ற ஒரு மனுஷனுடைய ஜெபத்துல முதலாவது நாங்க என்ன பார்க்கிறோம்னா, 8ஆம் வசனத்துல, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். சரியா? அப்ப யோசேப்புக்கு இங்க போதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு நடக்க வேண்டிய வழி என்னன்னு சொல்லி, இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலையில. அந்த நடக்க வேண்டிய வழியில அவர் என்ன செய்தாரு? நடந்தாரு, ஓடுனாரு. ரைட்டா? துணியையும் விட்டுட்டு, உடுப்பையும் விட்டுட்டு ஓடுனார்ன்னு சொல்லப்படுகிறது. நடக்க வேண்டிய வழியில அவர் ஓடிட்டார். ரைட்? நடந்தார். அப்ப இங்க அந்த சங்கீதக்காரன் கேட்கிறான், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்க சுவாமி. ரைட்டா? அப்ப நாங்களும் அப்படி ஜெபிக்கலாம் இல்லையா? ரைட்? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கால்கள் வலதுபுறமாக கொஞ்சம் தூரம் போக பாக்குது. இடதுபுறமாக கொஞ்சம் தூரம் போக பாக்குது. என்னுடைய ஆசைகள், என்னுடைய இருதய விருப்பம், ஆண்டவரே இந்த நேர் வழியிலிருந்து எங்கெங்கேயோ என்னை அலைய பண்ணுது சுவாமி. ரைட்? கடவுளே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்க சுவாமி. உம்முடைய அந்த நேரான வழியில் என்னுடைய பாதங்களை சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரே நிலைவரப்படுகின்ற, ஸ்திரப்படுகின்ற அந்த வழியில் என்னை நடத்துங்கன்னு நானும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கடவுள்ட்ட உதவி கேட்டு. ரைட்டா? அடுத்து அவர் சொன்னாரு, கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். சரியா? இப்ப நேரான வழியில எங்களை போக விடாதபடிக்கு எங்களை தடை செய்கின்ற அந்த சத்துருக்கள் யாரா இருக்கலாம்? எங்களுடைய குணாதிசயம், எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய இச்சைகள், ரைட்? எங்களுடைய அந்த பழைய பாவ குணங்கள், ரைட்? இவையெல்லாம் என்ன செய்யுது? ரைட்? அந்த நேர் வழியில் நடக்க விடாதபடிக்கு எங்களை தடை செய்யுது. அப்ப இங்க தாவீது ஜெபிக்கிறாரு, என்னை ஆண்டவரே தப்புவியும். நாங்களும் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை தப்புவியும். இல்லையா? ஆண்டவர் இயேசு பரலோக ஜெபத்தை படித்துக் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாரு? ஆண்டவரே, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். சரியா? அந்த தீமைகள் என்னை என்ன செய்யுது? ரைட்? வலதுபுறம், இடதுபுறம் என்னை இழுத்து, என்னுடைய வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுக்கிறது சுவாமி. உமக்கு விரோதமாக செயல்பட வைக்கிறது. அது என்னுடைய மாம்சத்துக்கு முதலிடம் கொடுக்க வைக்கிறது. என்னுடைய கண்களுக்கு முதலிடம் கொடுக்க வைக்கிறது. ரைட்? என்னுடைய இருதயம் என்ன சிந்திக்குதோ அதுகளுக்கு தீனி போடுறதுக்கு முதலிடம் கொடுக்க வைக்குது. ஆகவே ஆண்டவரே, அந்த தீமையிலிருந்து என்னைய தப்புவிங்க சுவாமி. உங்களுடைய வழிகள்ல நான் நடக்கணும். நேர் வழியில நான் நடக்கணும் என்று ஆஹ் நாங்க ஜெபித்து ஆண்டவருடைய உதவியை நம்ம எப்பொழுதும் மன்றாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரிட்டா? கடைசியா பாருங்க அந்த வசனத்துல 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சரியா? அந்த நேர்வழி, தேவனுடைய வழி, ரைட்? செம்மையான வழி, அதுல நடத்துங்க சுவாமி. செம்மையான அந்த நல்ல வழி, அதுல என்னை நடத்துங்க. அந்த சமாதானமான வழி, அதுல நடத்துங்க. எனக்கு அந்த சந்தோஷத்தை, உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிற வழி, அதுல என்னை நடத்துங்க என்று ஜெபிக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தருடைய ஜெபம் இதோட ஒத்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? அந்த வழியிலிருந்து எங்களை விழப்பண்ணுகின்ற காரியங்கள் எங்களுக்கு ஆபத்தானது. சரியா? ஒரு சம்பவத்தை இப்படி சொல்றாங்க. ரைட்? இப்ப ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு போறான். மேய்த்து கொண்டு போற சந்தர்ப்பத்துல அந்த மேய்ப்பனுடைய மனசுல இருக்க என்ன, இந்த ஆடுகளுக்குரிய நல்ல புல்லு அந்த மலையின் மேல இருக்கு. ரைட்? அல்லது மேய்ப்பன் கண்டு வைத்திருக்கின்ற அல்லது மேய்ப்பன் குறித்து வைத்திருக்கின்ற அந்த புல்லுள்ள இடங்களுக்கு என்ன செய்றாரு? அம் ஆடுகளை வழிநடத்தி கொண்டு போறாரு. போகிற சந்தர்ப்பத்துல அந்த பயணம் ரொம்ப கடினமானதாக இருக்குது. ஆடுகளுக்கு இப்ப பசி எடுக்குது. இன்னொரு பக்கம் வெயில் உச்சத்துல இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. ஆகவே சில ஆடுகள் என்ன சொல்லுதாம், இந்த மேய்ப்பனுக்கு அறிவில்ல. ரைட்டா? இந்த மேய்ப்பனுக்கு அறிவில்ல. சரியா? இந்த மேய்ப்பன் எங்களை இப்படியே அழைத்துக் கொண்டு எங்க போறானும் தெரியல. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, இந்த ஆடுகள் பசியோடு வெயில்ல காய்ந்த நிலைமையில நடந்து கொண்டு போற சந்தர்ப்பத்துல மேய்ப்பனுக்கு பின்பாக அது வலதுபுறமும் இடதுபுறமும் பாக்குது. வலதுபுறமும் இடதுபுறமும் பார்க்கும் பொழுது நிறைய புல்வெளிகள் அங்க இருக்கு. ரைட்டா? நிறைய நல்ல பச்சை பசேல் என்ற புல் இருக்கு அங்க. அப்ப ஆடு யோசிக்குது,
இந்த மேய்ப்பன் எங்களை இங்க மேய வைக்கலாம் தானே. சரியா? இந்த வலது புறத்துல இப்படியே கொஞ்சம் இந்த குறுக்கு வழில இறங்கணும்னு சொன்னா, அந்த புல்ல நாங்க மேய்ஞ்சிட்டு வந்துரலாம். வலது புறத்துல இப்படியான இந்த குறுக்கு வழியில இறங்கி போனா, இந்த புல்ல மேய்ஞ்சிட்டு வந்துரலாம். அங்க இருக்கிற தண்ணீர குடிச்சிட்டு வந்துரலாம். இது எங்களுக்கே தெரியுது. இந்த மேய்ப்பனுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இந்த மேய்ப்பன் எங்கள எங்க கூட்டிட்டு போறார்? எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இந்த ரோடு, இந்த பாதை என்று அது சிந்திச்சுச்சாம். சிந்திச்சு கொண்டு போற நேரத்துல, சில ஆடுகள் என்ன செய்துச்சு? 1 2 ஆடுகளோ, ரைட். மேய்ப்பனுக்கு தெரியாம வலது புறத்துல இருக்கின்ற ஒரு புல்வெளியை நோக்கி நாங்க என்ன செய்துருவோம்? ஓடிருவோம். ஒரு ஆடு நினைச்சுச்சாம். ரைட். அப்ப அந்த ஆடு என்ன செஞ்சுச்சு? மேய்ப்பனுக்கு தெரியாம, மத்த ஆடுகளுக்கும் தெரியாம, மெல்ல, மெல்ல, மெல்ல பின்வாங்குனுச்சு. மெல்ல, மெல்ல, மெல்ல பின்வாங்கி, மெல்ல என்ன செஞ்சுச்சு? வலது புறமாக கீழ இறங்கி போணுச்சு. அல்லது இடதுபுறமாக கீழ இறங்கி போணுச்சு. போகக்குள்ள அதுக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய ஆனந்தம். என்ன ஆனந்தம்? மத்த ஆடுகளுக்கெல்லாம் அறிவு இல்ல. மெய்ப்பன் அங்க கூப்பிட்டு கொண்டு போறான்னு சொல்லி போய்க்கிட்டே இருக்குது பாரு. ரைட். எனக்கு தான் நல்ல அறிவும், ஞானமும் இருக்குது. நான் என்ன செய்வேன்? சீக்கிரமாக இந்த இடதுபுறம் இருக்கிற நான் இறங்கி வந்த இந்த புல்வெளிகள்ல நல்லா மேய்ஞ்சிட்டு, சீக்கிரமா ஓடி போயிட்டு அந்த ஆடு மந்தைகளுக்குள்ள நானும் புகுந்து கொண்டு, மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியிற மாதிரி என்னைய காட்டிக் கொண்டு போயிருவேன் என்று நினைச்சுச்சான். நினைச்சிட்டு இப்ப என்ன செய்றாரு இந்த ஆடு? வலதுபுறமாக அல்லது இடதுபுறமாக விலகி, அதாவது மேய்ப்பனுடைய அந்த நேர் வழியில மெய்ப்பன் காண்பிக்கின்ற வழியில போகாம, வலது இடதுபுறம் சாய்ந்து போயிட்டு என்ன செய்யுது? புல்லு சாப்பிட போகுது. இப்ப போயிட்டு கொஞ்சம் என்ன செய்யுது? புல்லு சாப்பிடுது. நல்லா டேஸ்ட்டா இருக்குது. நல்லா சத்தா இருக்குது. நல்லா இருக்குது. உடம்புக்கு பெலனா இருக்குது. இப்ப என்ன செய்யுதாம்? சாப்பிட்டு, சாப்பிட்டு ஒரு கால எடுத்து உள்ளுக்கு வச்சுச்சு. வைக்கும் பொழுது தான் விளங்கிக் கொண்டுச்சு, அந்த புல்வெளி வந்து பாதுகாப்பானது இல்ல. மேலாக மேலோட்டமாக புல் வளர்ந்திருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள புதர் இருக்குது என்பதை அப்பதான் விளங்கிக் கொண்டுச்சாம். இப்போ ஒரு கால வச்ச உடனே இப்ப என்ன செய்ய முடியல? புல்லெல்லாம் நல்லா கண்ணுக்கு முன்னா பச்சை பசேல்னு தான் இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள ஆபத்து. கால எடுக்க முடியல. ரைட். கால் இப்ப சிக்கிக் கொண்டுச்சு. இப்ப துடிக்குது. இப்ப விளங்குது. அந்த நேர் வழி, மெய்ப்பன் காண்பிக்கிற வழி கடினமாக இருந்தாலும், ரைட். அவன் என்னைய சரியான திசையை நோக்கி தான் நடத்திக் கொண்டு போறாரு. இப்படியான ஆபத்து இல்லாத புல்லுகள் இருக்கிற இடத்துக்கு தான் என்னைய கொண்டு போறாரு. ரைட். அமர்ந்த தண்ணீர், நான் அமைதியாக இருந்து குடிக்கக்கூடிய தண்ணீர் உள்ள இடத்துக்கு தான் அவர் கூட்டிக் கொண்டு போறாரு. அது அறியாம என்னுடைய ஞானம்னு சொல்லி நான் நினைச்சு, என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சையின்படி நான் என்ன செய்துட்டேன்? குறுக்கு வழியில வந்து இப்ப மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அப்பதான் நினைச்சுச்சான். ரைட்டா? ஆனா ரொம்ப லேட். ஏன்னா அந்த கால்கள அதுக்கு எடுக்க முடியல. ரைட்? அப்ப இப்படியாக தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் நடக்குது. சரியா? நிறைய நல்ல வழிகளுக்குள்ள கடவுள் எங்கள வழிநடத்திக் கொண்டு போகும்பொழுது, அது கஷ்டம் தான் நமக்கு சில நேரங்கள்ல. நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியல. ரைட்? நம்ம யோசிக்கிறோம் என்னது? இப்படி குறுக்கு வழில போனா இப்படி இப்படி சந்தோஷங்கள் நிறைய இருக்குது. நம்ம சூழ உள்ளவங்கலாம் அப்படித்தான் போய்க்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் என்னது பிரச்சனை? நான் மட்டும் ஏன் கட்டுப்பாடுன்னு இருக்கணும். போவோம், சாப்பிடுவோம், ரைட்? சந்தோஷமா இருப்போம் என்று நம்ம சாப்பிட இன்றைக்கு அநேகர் என்ன செய்றோம்னு சொன்னா, அப்படியான அந்த புல்லுகளுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த வலைகள், அந்த புதர்களுக்குள்ள கால்கள வைச்சு, எங்களுடைய சமாதானம், சந்தோஷத்தை இழந்தவர்களாக அநேகர் இருக்கிறோம். ரைட்? வெளிப்படையாக நல்லா இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள சமாதானம், சந்தோஷத்தை இழந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள அநேகர் போகக்கூடும். என்ன சொல்றோம்? நேர்வழி கஷ்டம்னு சொல்றோம். ரைட்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "நீ அந்த நேர்வழில தான் போகணும். வலதுபுறம், இடதுபுறம் இருக்கிற வழி தீமையானது. அதிலிருந்து உன்னுடைய கால்களை விலக்கிக் கொள்ளுவாயாகன்னு" சொல்றாரு. சரியா? இப்ப பாருங்க ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்துல போதிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, "இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்." இப்ப ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து பெரிய ஒரு பிரசங்கத்த செய்றார். பிரசங்கம் செய்துட்டு சொல்றாரு, இந்த என்னுடைய பிரசங்கம், என்னுடைய வார்த்தைகள், அதின்படி நீங்க வாழும் பொழுது நீங்க என்ன செய்வீங்களா? இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறீங்க. ரைட்டா? என்று சொல்றார். சரியா? ஆனா அந்த இடுக்கமான வாசல் எப்படியாப்பட்டதா? அது ஜீவனுக்கு போகிற வாசல். இப்ப அந்த ஆட யோசிச்சு பாருங்க. ரைட்?
கடினமான பாதையாக இருந்தாலும் மேய்ப்பனுக்கு தெரியும் ஆடுகளுக்கு எது சேஃப்டி, ஆடுகளுக்கு எது சமாதானம், ஆடுகளுக்கு எந்த புல் பலன் கொடுக்கும், ஆடுகளுக்கு எந்த இடம் இளைப்பாறுதலுக்கு உகந்த இடம்னு அவருக்கு தெரியும். சரியா? ஆகவே அந்த ஆனால் அது போகும் பொழுது அது இடுக்கமான வழியாக இருக்கிறது. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அந்த ஜீவனுக்கு போகிற வாசல், கடவுள் எங்களுக்கு தருகின்ற அந்த வாழ்க்கையான அந்த வாசல் வந்து இடுக்கமானது. அதாவது அந்த உலகத்துல அநேகர் போகின்ற வாசல் மாதிரி விசாலமானது கிடையாது. அதாவது இஷ்டப்படிக்கு வாழ்ந்துகிட்டு போகிற வாழ்க்கை கிடையாது அது. அப்ப விசாலமான வழிகள் என்ன செய்யலாம்? ஆடிக்கிட்டு போகலாம், பாடிக்கிட்டு போகலாம், குதிச்சுக்கிட்டு போகலாம். யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. நீ உனக்கு விரும்பியதை நீ செய், எனக்கு விரும்பியதை நான் செய்றேன்னு போய்க்கிட்டே இருக்கலாம். விசாலமான, அகலமான அந்த ப்ரோட் வேல இல்லையா? போய்க்கிட்டு இருக்கலாம். ரைட். ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கமான வழியை கொஞ்சம் பேர் தான் என்ன செய்றாங்களாம்? கண்டுபிடிக்கிறாங்களாம். ஏன்னா, அது நெருக்கமா இருக்குது. அநேகருக்கு அந்த ஆடு மாதிரி அ இறங்கி ஓடுறதுக்கு தான் ஆசை. அது விசாலமான வாசலுக்குள்ள போகத்தான் ஆசை. ஆனால், எப்படி அந்த ஆட்டுக்கு அது ஆபத்தாக அமைஞ்சுச்சோ, அதே போல அது கேட்டுக்கு போகிற வாசல். ஆகவேதான் ரொம்ப அகலமா இருக்குது. ஆகவேதான் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது. ஆகவேதான் உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்கிறதாக இருக்குது என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப நேர்வழி, அதே நேரத்துல கடவுள் சொல்லுகின்ற அந்த சமாதானம் உள்ள வழி, தேவனுடைய அந்த வழி எப்படியாப்பட்டது? ரைட்? அது இடுக்கமானது. ஆனால் அது ஜீவனுக்கு ஏதுவானது என்று சொல்லப்படுகிறது. சரியா? இப்ப கடைசியா நாங்க பார்க்கிறோம் என்னன்னா, கிறிஸ்தவர்களாகிய நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் நம்முடைய பார்வைய எங்க ஃபிக்ஸ் பண்ணணுமா? கிறிஸ்துவுல ஃபிக்ஸ் பண்ணணும் என்று நாங்க பார்த்தோம். இன்றைக்கு நாங்க என்ன பார்க்கிறோம்? எங்களுடைய பார்வை அங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு பின்பாகவே எங்களுடைய பாதங்களும் போகணும். அங்க பார்வைய ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? பக்க வழியாக ஓடி போயிட்டு வந்துரலாம்னு நினைக்கக்கூடாது. சரியா? அப்ப வேத வசனத்தின்படி நாங்க இங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவின் மீது எங்களுடைய கண்கள வச்சுட்டு, அவர் எங்களை அழைத்துக் கொண்டு போகின்ற அந்த வழியில நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்தும் போகணும். ரைட்டா? அந்த பாதை நேரானது. ஆனால் அது குறுகியது. கொஞ்சம் கடினமானது தான் அது. கடவுளுடைய வார்த்தையின்படி உலகத்துல வாழ்றது கடினமானது. ஏன்னா மக்களோடு மக்களா ஏமாற்றுகிறவர்களோடு ஏமாற்றுகிறவனாக வாழ்றது லேசு. இல்லையா? கேலி பண்ணுகிறவர்களோடு சேர்ந்து கேலி பண்ணி வாழுவது லேசு. கொலை செய்கிறவர்களோடு சேர்ந்து கொலை செய்கிறது லேசு. இல்லையா? களவு செய்தவர்களோடு சேர்ந்து களவு செய்து வாழ்வது லேசு. ஆனால் இந்த உலகத்துக்கு ஒரு விரோதமான வாழ்க்கை வாழும்படி கடவுள் எங்களை அழைத்திருக்கும் பொழுது, அப்படியான வாழ்க்கை இந்த உலகத்துல வாழும் பொழுது எங்களுக்கு அது கடினத்தை கொண்டு வந்து தரும் மற்றைய மக்களால என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை தவிர்க்க முடியாது. சரியா? ரைட்? அதே மாதிரி நெருக்கமான அல்லது கடவுள் சொல்லுகின்ற அந்த நேரான வழியில போறது அர்ப்பணிப்பு உள்ளது. அது நிறைய நம்ம வந்து கொஸ்ட் இருக்கு அதுக்கு. கிரயம் செலுத்த வேண்டியிருக்கு அதுக்கு. சரியா? எங்களுடைய ஆசைகளை விட்டு இச்சைகளை விட்டுக் கொடுக்கிறது. எங்களுடைய விருப்பப்படி நாங்க செயல்பட முடியாது. விருப்பம்னு சொல்லும் பொழுது அளவு கடந்த ஆசைகளின்படி நாங்க செயல்பட முடியாது. ரைட்டா? என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப எங்களுடைய இச்சையின்படி வாழ முடியாது. எங்களுடைய பெருமைகளின்படி வாழ முடியாது. ரைட்? பழிவாங்குகிற எண்ணங்களோடு நம்ம வாழ முடியாது. ரைட்? ஒரு அன்பற்ற காரியங்களோடு நாங்க வாழ முடியாது. ஏமாற்றுகின்ற எண்ணங்களோடு நாங்க வாழ முடியாது. நெருக்கமான வழியில கடவுள் எதிர்பார்க்கின்ற விஷயமாக நாங்க வாழலாம். இல்லையா? அப்ப எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, சரியா? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கின்ற, ரைட்டா? வலதுபுறம் இடதுபுறம் நம்மை சுற்றி இருக்கின்ற பாவத்தையும் தள்ளிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே என்ன செய்யணுமா? ஓடக்கடவோம். சரியா? ஒரு ஓட்ட போட்டியில ஓடும் பொழுது வளைஞ்சு வளைஞ்சு ஓட இயலாது. நேரா ஓடணும் இல்லையா? சரியா? அந்த இலக்கை அடையும்படி நம்ம ஓடணும். ரைட்? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தருகின்ற வாழ்க்கை, அவர்தான் எங்களுடைய இலக்கு. அவருடைய குணாதிசயத்துல மாறுவதுதான் எங்களுடைய இலக்கு. அப்ப அவரை நோக்கி ஓடும் பொழுது இந்த விசுவாச வாழ்க்கையில நாங்க நேராக ஓடணும். ரைட்? அப்படி நேராக ஓடும் பொழுது அந்த ஆட்டுக்கு சோதனை வந்த மாதிரி
வலதுபுறம் இடதுபுறம் நிறைய சோதனைகள், நிறைய ஆசாபாசங்கள் எங்களை இழுக்கும். ரைட்? ஆனால் நாங்க கடவுள் இயேசுவை நோக்கி பார்த்தவர்களாக, ரைட்? சூழ இருக்கின்ற நம்ம இழுக்கின்ற பாவத்தை எல்லாம் தள்ளிட்டு, ரைட்? இயேசுவை நோக்கி, கடவுள் இயேசுவை நோக்கி நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த நேரான வழி எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற வழியாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்கிட்ட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்ற வழி அது. எனவே எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியாத வழிகள்ல போய் சிக்கி எங்களுடைய வாழ்க்கை இழந்து போகிறதை விட கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாங்க போகணும். ரைட்? என்னிடத்துல வாருங்கள், நான் தாகம் தீர்ப்பேன் என்று சொன்னாரு. அப்ப எங்களை தாகத்தை தீர்க்க முடியாத ரைட் காரியங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காமல், எங்களுடைய தாகத்தை தீர்க்கின்ற, இளைப்பாறுதல் தருகின்ற கடவுள் இயேசுவை நோக்கி நாங்க அந்த நேர் வழியில நாங்க போக வேண்டும். சரியா? அநேக நேரங்கள்ல கள்ள போதனைகள், எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து தருகின்ற போதனைகள் எங்களை இழுக்கும் ஒரு பக்கம். இல்லையா? அந்த வழிகளெல்லாம் விட்டு, அதெல்லாம் தள்ளி வச்சு, கிறிஸ்துவை நோக்கி ஓடக் கடவோம் என்று இந்த வேத வசனம் நம்மை அழைக்கிறது. வாசிக்கிறேன். உன் கால்நடையை சீர்தூக்கிப் பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. தேங்க்யூ. 4ஆம் அதிகாரம் இன்றைய நாளோடு நாங்கள் முடிக்கிறோம். அடுத்த வாரம் நாங்கள் 5ஆம் அதிகாரத்திலே பாடத்தை ஆரம்பிப்போம். தேங்க்யூ. ஏதாவது காரியங்கள் இருந்தால் நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும். அதை தொடர்ந்து ஜெபித்து நிறைவு செய்யலாம்.